கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய காரியங்களை எல்லாத்தையுமே அவனுடைய தேவர்களுக்காக பயன்படுத்தினவன் நேபுகாத்நேச்சார். தன்னை மாதிரியே இருக்கணும், தன்னை மாதிரியே வாழணும், தன்னுடைய காரியங்களையே செய்யணும், பேரை மாற்றுவேன், சாப்பாடை மாற்றுவேன், எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தவன் தான் நேபுகாத்நேச்சார் ராஜா. ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம முன்ன பார்த்தோம், அவன் தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் அவனுடைய தேவர்களுக்காக அவன் பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு பார்த்தோம். நம்ம எல்லாவற்றையும் நம்முடைய தேவனுக்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு கிடைச்ச அத்தனை வாய்ப்பையும், எல்லா அதிகாரங்களையும், எல்லா டேலண்ட்டையும், சகலத்தையும் நம் தேவனுடைய மகிமைக்காக, நம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமைக்காக, ஊழியத்திற்காக எல்லாவற்றையும் சீராய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஓகே, அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பொழுது பார்ப்போம். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் இவன மாதிரியான எஃபிசியண்டான ஆள் அன்னைக்கு யாருமே இல்லை. நேபுகாத்நேச்சாருக்கு சரியானவன், சமானமானவன் அன்னைக்கு ஒரு மனிதனும் இருந்தது இல்லை. பாருங்க, இவனுடைய அந்த பிளானிங், உருவாக்குதல், ட்ரைனிங் கொடுப்பது, எப்படிப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இப்படிலாம் செலக்ட் பண்ணணும்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. பல முறை, பல வருடங்கள் இதுக்காக பிரயாசப்பட்டோம். ஃபெயிலியரான எத்தனையோ நபர்கள் உண்டு. பாவம். ஸ்தோத்திரம். ஒரு ராஜாங்கத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பாருங்களேன், நம்ம இவங்க இந்த மனுஷன் நேபுகாத்நேச்சாருடைய காரியங்கள் ரொம்ப ஒரு முன்மாதிரியாக அமைஞ்சிச்சு. சரியான ஆட்களை செலக்ட் பண்ணான், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தான், 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவனை மாதிரியே மாற்ற வரணும்னு சொல்ல பாருங்களேன். அன்னைக்கு ஞானத்தில், அறிவில், திறமையில அவனுக்கு ஈக்குவல் அன்னைக்கு யாருமே இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன், பயங்கரமான அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தவன். பாருங்க, தானியேலுடைய 4வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு ஒரு முறை ஒரு பயங்கரமான பெருமை வந்தது. தானியேல் 4வது அதிகாரம் 29 பார்க்கும்போது அவன் பாபிலோன் ராஜாவுடைய ராஜ்யத்தின் அரண்மனை மேல உலாவி கொண்டிருக்கும் போது ஒரு எண்ணம் வந்துச்சு. 30வது வசனத்துல பார்த்தா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் நல்லவா அப்படின்னா என்ன சொன்ன பாருங்க, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போது பாருங்களேன், ஸ்தோத்திரம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு பாருங்களேன், நீ மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளப்பட்டோம். 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளங்குகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு விரோதமா வந்த மாத்திரத்துல இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகுகளைப் போல மாறினது. அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல மாறிவிட்டது. 33 வசனம், சரீரம் ஆகாயத்து பனியில நனைந்தது. ஒரு ராஜரீகம் நேர்மையோடு வாழ்ந்த ஒரு மனிதன், ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அரசன். பாருங்க, ஒரே நேரத்துல சடீர்னு பாருங்க, அவன் மனுஷன் மாதிரி இல்லை,
மனுஷன் என்று தள்ளப்படுவாய் என்று சொல்லப்படுது. மாடு மாதிரி புல்ல பெயரவனா மாறினான். அவன் சரீரம் வீட்டில் வந்து அவன் தங்கல. அவன் சரீரத்தை பாருங்க எப்படி ஆச்சான். அவன் சரீரம் ஆகாயத்து பனியினால நனைஞ்சிச்சான். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்க்கை மாறி போயிருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும்போது இந்த சம்பவங்கள் நடக்கிறது இயல்புதானே. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், இந்த ஸ்டேஜில் கூட அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய பவர் இப்படிப்பட்டது சொல்றேன். இப்படிப்பட்ட ஸ்டேஜ் அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அந்த ஸ்டேஜில் கூட அவனை தள்ளிட்டு வேற ஒருத்தர் வந்து ராஜாவை உட்காரல. இந்த ஸ்டேஜில் கூட அவன் தான் ராஜாவா இருந்தான். ஆமென். அப்படின்னா பாருங்க, அவன் தன்னுடைய தேசாதிபதிகள் அதிகாரிகள் அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு தன்னோடு கூட வைத்திருந்தான்றது பாருங்க. இந்த ஸ்டேஜில் கூட வேற ஒருத்தர் இவனை தள்ளிட்டு வந்து ராஜாவா வந்து உட்கார கிடையாது. அப்படின்னா அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அந்த திறமை, அந்த ஸ்கில் எப்படின்றது பாருங்க. அதுதான் நான் சொன்னேன், அவன் நாட்களில் அவனை போலாக ஒரு திறமைசாலி யாரும் இல்லை. ஒருவரும் அவனுக்கு ஈக்குவலான நபர்கள் அன்றைக்கு இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு மனிதன். அவனுக்கு ஈக்குவலான வைராக்கியமும் யாரும் இல்லை. நம்ம சொன்ன இல்லையா, எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்திக்கிட்டவன், பயங்கர வைராக்கியத்தோடு கூட செயல்பட்டவன். அவன் தேவனுக்காக தன்னுடைய முழு ராஜாங்கத்தையும், தனக்கு கிடைச்ச அத்தனை வாய்ப்பையும் அவன் தேவனுடைய ராஜாங்கத்துக்காக பயன்படுத்தினான். ஸ்தோத்திரம். அவன் நினைச்சா என்ன மாதிரி ஞானமெல்லாம் எவனும் இல்லை, என்ன மாதிரி வைராக்கியமா என்னுடைய தேவனுக்காக செய்யக்கூடிய எவனும் இல்லை அப்படின்ற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு சிறப்பான ஒரு மீட்டிங் கர்த்தர் அமைச்சு கொடுத்தார். நல்ல சந்திப்புகள் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். மறுபடியும் நான் திரும்ப சொல்லுகிறேன் அதே வார்த்தையை, நல்ல சந்திப்புகள் வாழ்க்கையினுடைய நிறைய விஷயங்களை அது மாற்றிவிடும். இவ பார்க்காத இத்தனை வருஷத்துல இத்தனை காரியங்களில ராஜாங்கத்துல நிறைய பேரை பார்த்தவன், நிறைய மனிதர்களை பார்த்தவன். ஏன்னா நிறைய பாருங்க, அவங்ககிட்ட கூட நிறைய ஞானிகள் இருந்தாங்க, நிறைய ஜோசிக்காரங்க இருந்தாங்க, நிறைய சொப்பனக்காரர்கள் அவங்ககிட்ட இருந்தாங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிச்சா இங்க பார்க்கலாம். சாஸ்திரிகள் இருந்தாங்க, ஜோசியர்கள் இருந்தாங்க, சூனியக்காரர்கள் இருந்தாங்க, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவன் இந்த மாதிரி ஆட்களை பல நபர்களை பார்த்தான். ஆனா இவன் வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஆட்களை பார்க்கிறான். இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆட்களை பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு மனிதர்களை பார்த்ததே இல்லை. பயங்கரமான நாலேஜ் பர்சன் அவன் தான் நினைச்சிட்டு இருந்தான். பயங்கரமான வைராக்கியமான ஆள்றான அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். எனக்கு ஈக்குவல் எவனுமே இல்லை அப்படின்றதான நினைப்புல வாழ்ந்துட்டு இருந்தவன். ஸ்தோத்திரம். அந்த மாதிரியான காரியத்தோடு கூட இருந்துட்டு இருந்தவன். அத பாருங்க, அவன் வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான ஒரு 4 பசங்களை பார்க்கிறான். ஒரு வித்தியாசமான ஒரு 4 வாலிபர்களை அவன் மீட் பண்றான். ஸ்தோத்திரம். அந்த 4 பசங்க தான், அந்த 4 வாலிபர்கள் தான் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா. ஸ்தோத்திரம். ரொம்ப ஸ்பெஷலான ஆட்கள். மற்றவங்க மாதிரி கிடையாது. மற்றவங்க மாதிரியான மற்ற வாலிபர்களை எத்தனையோ பேர் தான், அவங்க மாதிரியான வாலிபர்கள் இவங்க கிடையாது. இவங்க சம்திங் ஸ்பெஷல் ஐயா அப்படின்றத அவன் பார்த்தான்.
எத்தனையோ பேரை பார்த்தவன், மிகப்பெரிய ஒரு ராஜா, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், அதிபதி, எத்தனை பேரை, எத்தனை மனிதர்களை சந்தித்தவன். ஆனா ஒரு 4 பேரை பார்த்தா, அந்த 4 பேருடைய வாழ்க்கை, அந்த 4 பேருக்குள்ள அவன் சந்திச்ச அந்த சந்திப்பு ஒரு வித்தியாசமான ஒரு சந்திப்பு. ஸ்தோத்திரம். ஒரு வித்தியாசமான ஒரு சந்திப்பு. அப்படிப்பட்ட ஒரு லைஃப் இந்த 4 பேரும் வாழ்ந்தாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, நான் தான் ஞானி ஞானி ஞானின்னு இருந்தவனுக்கு தானியேல் தான் மிகப்பெரிய ஞானி அப்படின்ற விஷயத்தை தேவன் அன்றைக்கு மாற்றி வெளிப்படுத்தினார். நான் தான் அறிவாளி, நான் தான் அறிவாளி, என்ன மாதிரி எவ்வளவு இல்லை நினைச்சிட்டு இருந்தவனுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருந்தது. அதுதான் சந்திப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திப்பு. நான் தான் ஞானி, நான் தான் ஞானி, என்ன மாதிரி ஞானி எவ்வளவுமே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவனுக்கு ஸ்தோத்திரம், ஒரு வித்தியாசமான ஒரு ஷாக்கான ஒரு காரியம் நடைபெற்றது. ஸ்தோத்திரம். பாருங்க, இவன் தூங்கும் போது ஒரு சொப்பனம் கண்டான். தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான், அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்து போய்விட்டது. நல்லா தூங்கிட்டு பாருங்க, ஒரு பெரிய கலக்கம் ஏற்பட்டு விட்டது. அவன் தூக்கம் கலந்து போச்சு. ஸ்தோத்திரம். உடனே 2ஆம் வசனத்துல பார்த்தா, சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு அவன் ராஜாங்கத்தில் இருக்கிற சாஸ்திரிகளை கூப்பிட்டான், ஜோசியரை கூப்பிட்டான், சூனியக்காரரை கூப்பிட்டான், கல்தையருடைய அத்தனை விஐபிகளையும் கூப்பிட்டு வந்து பார்த்துட்டான். உடனே கேட்குறாங்க, நான் ராஜா உங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்கள் அர்த்தத்தை சொல்றோம்ன்றான். 4ஆம் வசனத்தில் பார்த்தா இன்னும் எக்ஸஸ் தான். ராஜாவே நீர் இன்னும் வாழ்க, சொப்பனத்தை முதல் அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் அப்படின்னு சீரியா பாஷையில சொல்றாங்க. பாருங்க, சொன்ன உடனே இவன் சொல்றான், ராஜா கல்தையருக்கு புரிதமாக என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னன்னா, நீங்க சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்கலன்னா துண்டிச்சு போடப்படுவீர்கள், உங்க வீடுகள் எருக்களமாக்கப்படும். சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்னிடத்துல வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கணத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டான். ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்துல இவங்க கேட்கிறாங்க திருப்பி, அவர்கள் மறுபடியும் பிரதித்தமா, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை நாங்கள் விடுவிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார். ராஜா திரும்ப சொல்லுகிறது என்னன்னா, என்னிடத்துல தீர்மானம் என்னன்னா, நீங்கள் கால தாமதம் பண்ண பார்க்கிறீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரிய வருது. அடுத்து உபவாசம், காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய் பொருத்தமான விசேஷத்தை சொல்லும்படி நீங்க எல்லாம் எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள். காலம் மாறும், வேற ஏதாவது மாறும் அப்படின்னு சொல்லி நீங்க இதாவது ஒரு கதையை ஓட்டலாம்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த கதையை ஓட்டுற வேலை எல்லாம் ஆகாது. அதனால என்ன தீர்மானம், என்ன தீர்ப்பு உண்டாயிருக்குதுன்னா, சொப்பனத்தையும் நீயே சொல்லணும், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் நீங்களே சொல்லணும். இந்த 2 விஷயத்தை சொல்லலன்னா உங்க வீடு எருக்களமாக்கப்படும். எருக்களமாக்கப்படும்னா வீடு இடிச்சு அந்த இடத்துல அது குப்பையாகிய குப்பை மேடாகி அது எருக்கலாம், அதுதான் சொல்லப்படுது. எருக்களமாக்கப்படும், உங்க எல்லாருடைய தலையும் துண்டிச்சு போட்டுருவேன் அப்படின்ற ஒரு கட்டளை கொடுத்துட்டான். இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, ராஜனே, ராஜாவே, 10ஆம் வசனத்துல, மகத்துவம் வல்லமையுள்ள எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு சாஸ்திரி கிட்டயோ ஜோசியக்காரன் கிட்டயோ சாஸ்திரியின் இடத்துலயோ யாருமே கேட்டதே இல்லை.
இங்க கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவருடைய வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்துல அதை அறிவிக்கத்தக்க ஒருவரும் கிடையாது அப்படின்னா அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ராஜா சொல்லிட்டாரு, பாபிலோன் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் பாருங்க ஒரு வித்தியாசமான சந்திப்புன்னு சொன்னேன். அந்த சந்திப்பு தான் எல்லா ஞானத்தை காட்டிலும் ஒரு சிறப்பான ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டது ஒரு மனிதனுக்கு. அவன்தான் தானியேல் தீர்க்கதரிசி. ஸ்தோத்திரம். தானியேல் வந்தாரு, அவன் கண்ட சொப்பனத்தையும் சொன்னாரு. சொப்பனம் மட்டுமல்ல, சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் சொன்னாரு. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். 45வது வசனத்தில் சொல்றார், இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். நான் சொன்ன சொப்பனமும் நிச்சயம், அதனுடைய அர்த்தமும் சத்தியம் உண்மைன்ற உடனே 46வது வசனத்துல பார்த்தா, தான் தான் ஞானின்னு நினைச்சிட்டு இருந்தவன், தான் தான் பயங்கரமான ஆளு நினைச்சிட்டு இருந்தவன் பாருங்க தானியேலை வணங்கி முகமுப்புற விழுந்து அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூப காட்டவும் கட்டளையிட்டான். அதெல்லாம் அவன் பழைய முறை. அவன் எப்படி சிலைய பார்த்து கும்பிட்டுட்டு காணிக்கை செலுத்துறது தூப காட்டுறது பண்ணானோ அதே மாதிரி இங்க பண்றான் அவன்கிட்ட. ஸ்தோத்திரம். இன்னும் எக்ஸஸா ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவதுமாய் இருக்கிறான் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கு அதிபதியாகவும் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கை, மேஷாக்கை, ஆபேத்நேகோவை பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜ்யத்தின் கொழு மண்டபத்தில் இருந்தான். ஸ்தோத்திரம். தான் பார்க்காத ஒரு ஞானம், யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம், தன்னை காட்டிலும் பெரிய ஒரு ஞானம், தன்னுடைய அறிவு காட்டிலும் பல மடங்கு ஞானம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். தானியேல் 1வது அதிகாரத்திலே கூட பார்க்கும்போது 20வது வசனத்துல ஞானத்துக்கு புத்திக்கு அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களில் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டானாம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். 10 மடங்கு சமர்த்தராக அன்னைக்கும் பார்த்தான், இப்பயும் பார்த்தான். ஸ்தோத்திரம். பயங்கரமான ஞானம். இதுக்கு காரணம் அந்த ஞானத்தை கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவனே பிரகடப்படுத்துகிறான். 47வது வசனத்தை படிச்சது போல, 2:47 படிச்சது போல, மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவர், மறைபொருள்களையும் வெளிப்படுத்தக்கூடியவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சர் ராஜா சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம் தேவன் பெரியவர். இது இந்த முதல் சந்திப்பு மூலம் கற்றுக்கிட்டான். 2வது, ஒரு வைராக்கியம், பயங்கர வைராக்கியமா செயல்பட்டவன். அவன் நிறுத்துற சிலைக்காக மிக வைராக்கியமா, மிகுந்த வைராக்கியத்தோடு கூட அவர் செயல்பட்டவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வைராக்கியத்தை காட்டலாம், இந்த 3 பசங்களுடைய வைராக்கியம் பெரிய விஷயம் அப்படின்றத காட்டலாம். தானியேல் 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவன் நிறுத்தின சிலையை வணங்க சொல்லி சொல்றான்.
கட்டியக்காரன் உரத்த சத்தமா 4ஆம் வசனத்துல 3:4 இருக்கு. சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கிறது என்னவென்றால், ஜாதிகள் பாஷைக்காரர்கள்னா அவன் ராஜாங்கத்துல பல நாடுகளை இணைச்சான், பல பாஷைகளை பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து சொல்றான், எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீண சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்திகளின் சத்தத்தை நீங்க கேட்கும் போது நீங்க தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலைய நீங்க பணிஞ்சிக்கணும் அப்படின்றான். அப்படி எவனாவது விழுந்து அவரை பணிஞ்சிக்கலன்னா அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் நடுவில் போடப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுத்தோம் பாருங்களேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதான் நான் சொன்னேன், தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் அவன் தேவனுடைய மகிமைக்காக அவன் பயன்படுத்தி கொண்டவன், அதுல காம்ப்ரமைஸே இல்லாம இருந்தவன், அதான் அவ்வளோ வைராக்கியமா செயல்பட்டவன், அவன் மேல அவ்வளோ ஆர்வத்தோட அவ்வளோ வைராக்கியத்தோட செயல்பட்டவன் இந்த நேபுகாத்நேச்சார். ஆனா இப்போ ஒரு மனிதர் 2-3 பசங்களை, 3 வாலிப பசங்களை பார்க்குறான். ஸ்தோத்திரம். பாருங்களேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 3 பசங்களும் அவன் நிறுத்தின சிலைய வணங்கல, அவன் நிறுத்தின சிலைய ஆராதிக்கல. ஸ்தோத்திரம். இந்த விஷயம் நேபுகாத்நேச்சாருக்கு போகுது. நேபுகாத்நேச்சார் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 15. இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணற வீண சுரமண்டல தம்புரு முதலான சகலவித கீத வார்த்தைகளின் சத்தத்தையும் நீங்க கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வச்ச சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தா நல்லது. நீ பணிந்து கொள்ளாம போனா அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் போடப்படுவீங்க. அந்நேரமே, அப்பவே உங்களை கைக்கு தப்பி வைக்க போகிற தேவன் யார்? உங்களை கைக்கு தப்பி வைக்க போகிற தேவன் யார் அப்படின்றான். ஸ்தோத்திரம். உடனே இந்த 3 வாலிப பசங்கள், இந்த 3 வாலிப பையன்கள், ஸ்தோத்திரம், 14ஆம் வசனத்துல பார்த்தா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் சொல்றாங்க ராஜாவை நோக்கி, இவ்வளவு காலம் ராஜா 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 ராஜான்னு அத்தனை பேரும் ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்கன்னு பேசிட்டு இருந்ததான அவர்கள் நடுவில் ஒரு 3 பசங்க சேர்ந்து சொல்றான் நேபுகாத்நேச்சாரே அப்படின்றான். இது வரைக்கும் பேரை எவனும் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அவன் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு எவனுக்கும் தைரியம் இருந்ததே இல்லை. அத்தனை பேரும் ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்கன்னு ராஜா ராஜான்னு தான் பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த 3 வாலிபர்கள் அவன் இன்னைக்கு கூப்பிடுறான் நேபுகாத்நேச்சாரே அப்படின்றான். சொல்லிட்டு சொல்றான், இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காம போனாலும் நாங்கள் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்கு கடவுள் என்றான். அப்படின்னு 3 பேர் சொல்றாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, எவனும் அவனுக்கு முன்பாக நின்றதில்லை, துணிச்சதில்லை, தைரியம் கொண்டவன் இல்லை, பேசினதில்லை. ஆனா இப்ப இவன் பேசுறாங்க. அந்த 3 பசங்களும் அவன் பேர் சொல்லி கூப்பிட்டான் நேபுகாத்நேச்சாரே. ஸ்தோத்திரம். அப்பவே அவனுக்கு பயங்கர கோபம், பயங்கர கோபம் உண்டு. அவர்களுக்கு விரோதமாக முகம் வேறுபட்டு சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கணும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7 மடங்கு அதிகமா அக்கினி சூளை பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டானதான்.
அந்த 7 மடங்கு அதிகப்படியாக ஹீட் பண்ணின பிறகு தூக்கி அவனை கொண்டு செல்லும்படியாய் கொண்டு சென்றார்கள். கொண்டு போன இராணுவத்தில் பலசாலிகள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவங்க எல்லாம் மடித்து போனார்கள். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 நபர்களும் அக்கினி சூளையின் நடுவில் விழுந்தார்கள். விழுந்த போதும் கூட ஸ்தோத்திரம் 24வது வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி சொல்றான், 3 புருஷர் தானே கட்டுண்டவர்கள் அக்கினியில போடு வச்சோம். ஆமா ராஜாவே அப்படின்றான். 25 அதற்கு ஒழியோ 4 பேர் விடுதலையா அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஸ்தோத்திரம். அந்த 3 பேரோட வைராக்கியத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்த்து 4வது ஒருத்தர் அந்த 3 பேரோடு கூட கூடிக்கொண்டாரு. அவர் தான் நம்முடைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இதை பார்த்தா 26வது வசனத்துல வந்து சொல்றான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அக்கினி சூளையிலிருந்து வெளியே வாங்க. கோடி ஸ்தோத்திரம், உங்கள் தேவனே பெரிய தேவன். 28வது வசனத்துல சொல்லும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சாச்சு. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாங்க, தேவனே வேறொரு தேவனை வணங்கல, தங்களுடைய தேவனை தவிர வேற தேவனை அவங்க பணியில, அவரையே நம்பி நான் ராஜாவா இருந்தாலும் என்னுடைய கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஸ்தோத்திரம். அதனால இன்னொரு விஷயத்தை சொல்றான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானோ, எந்த ஜாதியானோ, எந்த பாஷைக்காரனா இருந்தாலும் துண்டிச்சு போடப்பட கடவன் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேறு ஒருவரும் இல்லை என்றார். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்ன பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு ஞானியிலே யாருமே இல்லைன்றதை அவன் கண்டுபிடிச்சான். இவன் நினைச்சான், நான் தான் என் வைராக்கியமா செயல்பட்டு இருக்கிற என் தேவனுக்கு நினைச்சான். ஆனா இப்ப இவன் பார்த்தான், என்ன காட்டலாம் இவன் பல 1000 மடங்கு வைராக்கியமா இவன் தேவனுக்காக இந்த 3 பேர் இருக்கிறாங்கன்றத பார்த்தான். நாம் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் வைராக்கியத்தோடு கூட வாழ வேண்டும். அவனை காட்டலாம். அந்த பொற்சிலையை பண்ணான்னு பண்ணவே, அந்த பொற்சிலையை பண்ணதான அந்த சிலக்காரன், அந்த சிலக்காரனை காட்டலாம். நம்ம ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை வணங்கக்கூடிய நம்ம அவனை காட்டலாம் 1000 மடங்கு அதிக வைராக்கியத்தோடு வாழ வேண்டும். இதைத்தான் பார்த்தான். இதை பார்த்த உடனே தான் அந்த மனுஷ வாழ்க்கையில மாற்றம் உண்டாக ஆரம்பிக்குது. ஸ்தோத்திரம். சம்திங் ஸ்பெஷல் ஐயா. இவன் மற்றவங்க மாதிரி கிடையாதையா. இந்த பசங்க 4 பேரும் சாதாரணமான ஆட்கள் இல்லை. வெரி எஃபிஷியன்ட். பயங்கர வைராக்கியம், பயங்கர ஞானம், பயங்கர புத்தி, பயங்கர புத்திசாலிகள், பயங்கர அறிவாளிகள். இவன் கர்த்தருக்காக, இவன் தேவனுக்காக, இவன் வைராக்கியமான ஆட்கள். இதைத்தான் மற்றவன் பார்க்கணும். நேபுகாத்நேச்சார் இதைதான் அவன் 4 பேர்கிட்ட பார்த்தான். அதனால தான் நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ள மாற ஆரம்பிச்சிச்சு. ஸ்தோத்திரம். நாம் இருக்கிற இடத்துல, நாம் வேலை செய்யற இடத்துல சாதாரண ஆட்களா இருந்துட்டா நம்மால் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ஆஸ்வதிக்கப்பட முடியாது. மற்றவர்களை பார்க்கிறோம்
வெகு சிறப்பானவர்களான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு நல்ல உண்மை உத்தமம் உள்ள சாட்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்கள் பார்த்து நம்மை சொல்ல வேண்டும், இவர்கள் மற்றவர்களைப் போல அல்ல, இவர்கள் சம்திங் ஸ்பெஷல் ஐயா, இவர்களே ஸ்பெஷலானவர்கள் ஐயா, இவர்களே மிக ஸ்பெஷலானவர்கள் என்று மற்றவர்கள் பார்த்து நம்மை சொல்ல வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து அப்படியாய் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதுதான் சொன்னேன், நல்ல சந்திப்புகள் நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணிவிடும். நேபுகாத்நேச்சார் தன் வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு நல்ல சந்திப்பை பார்த்தான். அவன் வாழ்க்கை மாறினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ச்சியை பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.